வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சிச்சோரே படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். சிச்சோரே அப்படின்னா அநாகரிகமான வல்கர்னு அர்த்தம். 2019ல இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. சுஷாந்த் சிங் ராஜ்புட், ஸ்ரத்தா கபூர், வருண் சர்மா நடிச்சிருக்காங்க. நீதேஷ் திவாரி டைரக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு இக்கட்டான சுச்சுவேஷன்ல அவங்களோட காலேஜ் மெமரிஸ் எல்லாத்தையுமே ரீகலெக்ட் பண்றாங்க. நிறைய காலேஜ் மெமரிஸ் இருக்கும் இந்த படத்துல, முக்கியமா ஹாஸ்டல் மெமரிஸ் இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு மெசேஜும் இந்த படத்தை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அந்த படத்தை ஃபுல்லா பாருங்க. வாங்க படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் 1992ல ஆரம்பிக்குது. ஹாஸ்டல் போற காட்டுறாங்க. அங்க ஒருத்தங்க பக்கெட்டோட நம்ம ஹீரோவோட ரூம் கதவை தட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோ அனிருத் பாட்டக். அண்ணின்னு செல்லாம கூப்பிடுவாங்க. என்ன இங்க வந்திருக்கேன்னு கேட்கும்போது டங்க் ஃபைட் பண்ணலான்னு கூப்பிடுறாங்க. அதாவது தண்ணியில ஊத்தி விளையாடுவாங்க. மிட் நைட்ல மொத்த ஹாஸ்டல் பாய்ஸும் சேர்ந்து டங்க் ஃபைட் விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதோட விடாம அவங்க ஆப்போசிட் ஹாஸ்டல் H3 இருக்கும். அங்க இருக்கிறவங்க மேலேயும் தண்ணி ஊத்தி விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதாவது அவங்க தான் அவங்களோட ஆப்போனன்ட் டீம். அதுல லீடர் வந்துட்டு ராகி அவங்களோட பேரு. அவங்க மூஞ்சில தண்ணி ஊத்துவாங்க. ஹே லூசர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராகி சொல்லுவாங்க. நான் ஒன்னும் லூசர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. டக்குன்னு கட் பண்ணா இப்ப பிரசன்ட காட்டுறாங்க. பிரசன்ட்ல நம்ம ஹீரோக்கு வந்து வயசாயிருச்சு. அவங்க அப்படியே ஆஃபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ராகவ் எங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ராகவ் வந்து அவங்களோட பையன். அவன் வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான் காலேஜ்க்காக. ஸோ ரிசல்ட்டுக்காக ரொம்பவே பயந்துட்டு இருக்கான். ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஃபோன் போட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அண்ணி வந்துட்டு ராகவ் கிட்ட வந்து பேசுவாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்கும் போது இப்பவே சாப்பிட்றே, இல்லாட்டா ஹாஸ்டல் போயிட்டு உனக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நல்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பந்தான் நீங்க நிஜமாவே நம்புறீங்களா எனக்கு சீட் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருப்பாங்க. ஏன்னா அண்ணி வந்து ரொம்பவே பிலீவ் பண்ணுவாங்க அவன் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவான் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்க அப்படி நினைக்கிறது தான் ராகவுக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷனா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க ராகவோட அம்மாவை பாக்குறதுக்காக வருவாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின் மாயா. அனிருத்தும் மாயாவும் வந்து கிளாஸ்மேட்ஸ் தான் காலேஜ்ல. ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறமா டிவோர்ஸ் ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குமே. இப்ப ராகவ் வந்து அனிருத் தான் பாத்துக்கிறாங்க. ராகவ் வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட நான் கண்டிப்பா பாஸ் ஆயிடுவேன் நீங்க நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நீ கிளியர் பண்ணாலும் சரி கிளியர் பண்ணலனாலும் பிரச்சனையே கிடையாது. தேவையே இல்லாம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்காத. உங்க அப்பாவோட பேச்சை கேட்டு ப்ரெஷர் ஏத்திட்டு இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்பா ஒண்ணு என்ன ப்ரெஷரைஸ் பண்ணல அப்படின்ட்டு ராகவ் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ராகவ் வந்து அப்பாவோட செல்லம். அதுக்கப்புறமா ராகவ் திரும்ப வீட்டுக்கு வந்துருவாங்க. அனிருத் வந்து ராகவுக்காக பியர் பாட்டில் வாங்கி கொடுப்பாங்க. நீ எப்படியும் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். அந்த சக்சஸுக்காக நம்ம வந்துட்டு அன்னைக்கு வந்து நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. கூட கொஞ்சம் ராகவுக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டே இருக்கும். அப்புறமா ரிசல்ட் வரும். அவங்க ரிசல்ட்டை வந்து செக் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்க ஃப்ரெண்டு கூட அவங்க ஃபெயில் ஆயிருவாங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவான் ராகவ். ஏன்னா அவன் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கான். ஒரு நாளைக்கு 18 ஹார்ஸ் நான் படிச்சிருக்கேன். எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு தான் இருந்தேன். அவ்வளோத்துக்கு நான் ட்ரை பண்ணியும் நான் ஏன் இப்படி ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அதோட இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, அனிருத்தும் சரி மாயாவும் சரி ரெண்டு பேருமே ரேங்கர்ஸ். ஸோ ரெண்டு அப்பா அம்மா வந்து ரேங்கர்ஸ். நான் இப்படி லூசர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துல அப்பா அம்மா ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருச்சு. இந்த பக்கம் ராகவ் வந்து அவங்க ஃப்ரெண்டு கிட்ட புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. இனிமே எல்லாருமே என்ன லூசர்னு தான் பார்ப்பாங்க. எல்லாரும் என்ன லூசர்னு கூப்பிட போறாங்க. லூசருங்கிற டேகோட தான் நான் அலைய போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஃப்ரெண்டு ஆர்டர் சொல்லிட்டு இருக்கிற டைம்லயே பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே அவன் கீழே குதிச்சிருவான். அதுக்கப்புறமா அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இப்படி இவன் குதிச்சிட்டான்னு சொல்லுவாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அந்த ஃப்ரெண்டு வந்துட்டு நான் பேசிட்டு இருக்கும் போதே கவனிக்காத போதே அவன் குதிச்சிட்டான் அங்கிள். நான் லூசர் ஆவேன். இனிமே எல்லாரும் என்ன லூசர் தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போதே குதிச்சிட்டேன். என்னால காப்பாற்ற முடியல அப்படின்ட்டு அவங்க ஃப்ரெண்டு வந்து சாரி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்கான். பிரெயின் வந்து ஹெவியா இன்ஜுரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பிளட் கிளாட் வேற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும் பேஷண்ட் வந்து நான் வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருந்தா மட்டும்தான் காப்பாற்ற முடியும்னு சொல்லுவாங்க. ஆனா இவனோட ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போது இவன் வாழைய விரும்பலங்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் மாயாவுக்கும் அனிருத்துக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஃபுல்லா அழுதுட்டே தான் இருப்பாங்க. அனிருத் வந்து யோசிச்சுட்டே வருவாங்க. அப்புறமா அவங்களோட காலேஜ் ஆல்பத்தை வந்து எடுப்பாங்க. அந்த ஆல்பத்தை எடுத்துட்டு கதையை சொல்றதுக்காக ராகவை பார்க்க அனிருத் வருவாங்க. அனிருத் ராகவ் கிட்ட பேசுவாங்க. நீ லூசரன்னு உன்னை எல்லாரும் கூப்பிடுவாங்கங்கிறதுக்காக நீ பயப்படுறியா? உனக்கு ஒன்று தெரியுமா உன் அப்பா எவ்வளோ பெரிய லூசர்ட்டு? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்த எல்லாருமே பெரிய பெரிய லூசர்ஸ் சொல்லிட்டு அவங்களோட லூசர்ஸோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
அப்படியே கட் பண்ணா 1992ல அனிருத் ஃபர்ஸ்ட் காலேஜுக்கு வராங்க. ரொம்ப ஹாப்பியா வந்துட்டு இருக்காங்க. காலேஜ்க்கு வந்ததுமே லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. என்னோட லைஃப் எப்படி சேஞ்ச் ஆக போகுது தெரியலன்ட்டு அனிருத் நினைச்சிட்டே வருவாங்க. அங்க வந்து அவங்களுக்கு ஹாஸ்டல் 4 வந்து அலர்ட் ஆயிருக்கு. ஹாஸ்டல் 4 அப்படிங்கிறது மொத்தத்துல எல்லாருமே இமேஜ் கம்மியா நினைக்கிற ஹாஸ்டல். ஏன்னா ஹாஸ்டல் 4ல இருக்கிற எல்லா பாய்ஸையுமே லூசர்ஸ் அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிடுறாங்க. ஏன்னா அவ்வளவு இமேஜ் குறைஞ்சிருக்கு அந்த ஹாஸ்டல். சரி இதுல என்ன இருக்கு, லூசர்ன்னு கூப்பிட்டா நான் என்ன லூசர் ஆயிருவேனா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெத்தா தான் அனிருத் வந்து ஹாஸ்டலுக்கு போவாங்க. அந்த ஹாஸ்டல்ல போய் பார்த்தா அந்த ஹாஸ்டல் படு மோசமா இருக்கும். ரூம் கேவலமா இருக்கும், சாப்பாடு கேவலமா இருக்கும். அதோட சீனியர்ஸ் ரேட்டிங்குமே அதிகமா இருக்கும். உடனே அவங்க ஹாஸ்டல் சேஞ்ச் பண்றதுக்காக போய் அவங்க லிஸ்ட்ல வந்து நேம் எழுதிட்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறமா அடுத்தவங்க சீனியர்ஸ் வந்து ரேக் பண்றத காட்டுறாங்க. அவங்க சீனியர்ஸ் வந்து ரொம்ப வல்கராலாம் ரேக் பண்ண மாட்டாங்க, சும்மா ஃபன்னா தான் ரேக் பண்ணுவாங்க. இவங்க தான் லூசர் நம்பர் 1 செக்ஸா. செக்ஸாவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நர்ஸ் வந்து கேட்பாங்க. ஆக்சுவலா அதனோட நிக் நேமு. அவன் எப்பவுமே வாழ்க்கையில ஒரே ஒரு விஷயத்தை பத்தி தான் யோசிச்சுட்டே இருப்பான். அதனாலதான் அவனுக்கு இந்த நிக் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா அப்படியே செக்ஸாவை காட்டுறாங்க. செக்ஸா வந்துட்டு ஒரு பான் பைத்தியம், பான் புக்ஸ், அப்புறமா பான் ஷோஸ் எல்லாம் நடந்ததுன்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் எல்லாம் போய் உட்கார்ந்துருப்பாங்க. இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ஃப்ளக்சுவேட் ஆயிரும் பல்ஸ் ராகவுக்கு. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா டாக்டர் வந்து பார்ப்பாங்க. அவனுக்கு வந்து கான்ஷியஸ் வந்துருச்சு, அதாவது அவன் ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுனால இந்த மாதிரி பல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. கான்ஷியஸ் தான் வந்திருக்கு, ஆனா ஹெல்த்ல எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. அதோட செக்ஸா யாரு அப்படின்னு கேட்பாங்க. அப்பதான் அவன் அந்த கதையை கேட்டுட்டு இருக்கான் அப்படிங்கறதே அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒருவேளை செக்ஸா இங்க வந்தான்னா அவன் கண்டிப்பா அந்த கதையை நம்புவான் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸாவை வர வைக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்க கான்டாக்ட்ல இருக்க மாட்டாங்க. அப்புறமா சோஷியல் நெட்வொர்க் மூலமா செக்ஸாவுக்கு கால் பண்ணிட்டு செக்ஸாவுமே ராகவை பாக்குறதுக்காக வந்துருவாங்க. அவங்களே இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு ராகவ் கிட்ட பேசுவாங்க. அப்படியே செக்ஸா வந்து கதையை கண்டினியூ பண்றாங்க. அனிருத் வந்துட்டு காலேஜை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் நின்றுட்டு இருப்பாங்க. அடிக்கடி போய் என்னன்னு கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல செக்ஸா பார்த்துட்டு எதுக்காக நீ ஹாஸ்டலை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்க என்ன குறைய கண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் மாயா வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாயாவை அனிருத் பாக்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிரும். அந்த டைம்ல இந்த பொண்ணெல்லாம் நீ நினைச்சு பார்க்காத அப்படின்னு செக்ஸா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்கும்போது மாயாவுக்கு செம்ம காம்படிஷன் இருக்கு. அவங்க எங்க போனாலுமே ஒரு 20-30 பசங்க வந்து பின்னாடியே தான் சுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா பாரு இப்ப கூட அவளுக்கு எவ்வளவு கிரேஸ் இருக்கு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் கிட்ட காட்டுவாங்க. அப்புறமா 3 பேரும் சிரிச்சிட்டு இருப்பாங்க. அப்புறமா விசிட்டிங் ஹார்ஸ் முடிஞ்சிரும். சரி ஓகே நீ இப்ப ரெஸ்ட் எடு, கதையை நாளைக்கு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸா வந்து கிளம்பிடுவாங்க. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இவ கை பிடிச்ச, இப்ப எப்படி நீங்க டிவோர்ஸ் ஆச்சு உங்களுக்குன்னு சொல்லிட்டு செக்ஸா கேட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா மாயா வந்துருவாங்க. இவங்க எல்லாரும் பேசிட்டு இருக்கும்போது மம்மி ஆசிட் மட்டும் இல்லைன்னா அவங்க லவ் வந்து ஸ்டார்டே ஆயிருந்திருக்காதுன்னு செக்ஸா சொல்லுவாங்க. அப்புறமா மம்மியே ஆக்சிடையுமே அவங்க கூப்பிடுவாங்க. அப்படியே பிளாஷ்பேக்கு போகுது. ஆக்சுவலா மம்மிங்கிறவங்க வந்து அவங்க பேர் வந்து சுந்தர். அவங்களும் ஃப்ரெஷர் தான். அவங்க அண்ணியோட கிளாஸ்மேட்டு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அப்பா கூட தான் வருவாங்க. அவங்க அப்பா வந்துட்டு வாலண்டியரா சீனியர்ஸ் கிட்ட வந்துட்டு என் பையனை ரேகிங் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா மம்மி அவங்க பேர் சுந்தர் இல்லையா, ஸோ அவங்க வந்து ஒரு அம்மா பையனா இருக்காங்க. அம்மாவோட முந்தானியா பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. இவனை ஒரு நல்ல மனுஷனா, ஒரு ஆம்பளையா, தைரியமானவனா மாத்துறது வந்து உங்க கையில தான் இருக்கு. உங்ககிட்ட இவனை ஒப்படைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர்ஸ் கிட்ட வந்து அவங்க அப்பா ஒப்படைச்சிட்டு போயிருவாங்க. இவனுங்க சும்மாவே கலாய்ப்பானுங்க. இப்படி சொல்லிட்டு போனா சும்மாவே விடுவானுங்க. பயங்கரமா ரேகிங் பண்ணிட்டு இருப்பாங்க. உடனே சுந்தர் வந்துட்டு மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அழுவாங்க. மம்மி அப்படின்னு சொல்லிட்டு சீனியர்ஸ் எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இவங்க தான் மம்மி, லூசர் நம்பர் 2. அதுக்கப்புறமா மம்மியுமே ஹாஸ்பிட்டலுக்கு ராகவ பாக்குறதுக்காக வருவாங்க. அப்ப ரொம்பவே ஹைஃபையான இங்கிலீஷ் பேசுவாங்க. அதுல அவங்க 15 இயர்ஸா அமெரிக்கால இருந்திருக்காங்க. இவ்ளோ ஹைஃபையா பேச ஆரம்பிச்சிட்டியா என்ன, இப்ப ஆசிட் வர அவனோட ஹைஃபை எல்லாம் எங்க போக போகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது ஆசிட் வந்து இவங்களுக்கு ஒரு டீச்சர் மாதிரி. இப்படி ரொம்ப அம்மாஞ்சியா இருந்த அவங்கள ஒரு தைரியமா பேச வச்சதே ஆசிட் தான். ஆசிட பார்த்து இவங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. ஆசிட் வரானோ அப்படின்னு சொல்லிட்டு மம்மி சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே ஆசிடும் வந்துருவாங்க. எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் அந்த ஸ்டோரி அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது சுந்தரோட அப்பா தான், மம்மியோட அப்பா தான் ரேகிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, ஸோ இவங்க ரேகிங் பண்ணிட்டு இருப்பாங்க சுந்தர. அப்ப அனிருத்தையும் மம்மியையும் கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போய் அவங்க கிட்ட கேட்டு அவங்களோட கிளாத்ஸை வந்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருவாங்க. இங்க மம்மிக்கு வந்து ரொம்ப ரொம்ப பயமா இருக்கும். நான் இருக்கேன், நான் தைரியமா பொண்ணுங்க கிட்ட பேசிடுவேன்ட்டு ரொம்ப பில்டப்பா அண்ணி சொல்லிட்டு வருவாங்க. ஆனா அங்க போயிட்டு மாயாவை பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆகி ரொம்பவே நர்வஸ் ஆயிடுவாங்க.
அப்படியே படபடப்பா இருப்பாங்க. உடனே மம்மி தான், "இல்ல இவன் வந்து பொண்ணுங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா இப்படிதான். ரொம்ப நர்வஸ் ஆயிடுவான். இத பத்தி நீங்க கண்டுக்காதீங்க. எங்களோட சீனியர்ஸ் வந்துட்டு உங்களோட சில கிளாத்ஸ வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. வாங்கிட்டு போலன்னா எங்கள அடிப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கிளாத்ஸ் குடுக்கீங்களான்னு" சொல்லிட்டு மம்மி தான் மாயா கிட்ட பேசுவாங்க. மாயாவுமே அவங்களோட கிளாத்ஸ் எல்லாத்தையுமே மம்மி கிட்ட குடுத்து விட்டுருவாங்க. "இதுதான் உன்னோட கெத்தா?" அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்துட்டு அண்ணிய பார்த்து சிரிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க கிளாத்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும்போது, முக்கியமா ஒரு விஷயத்த அவங்க மறந்துட்டாங்க ஆக்சுவலா. அவங்க பேண்டீஸும் வாங்கிட்டு வர சொல்லியிருந்திருப்பாங்க. இவங்க மறந்ததுனால, இவங்க வாங்க போக மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணிருவாங்கன்ட்டா, மம்மியோட அண்டர்வேர கொண்டுட்டு போய் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருவாங்க. அது இவங்க வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது கண்டுபிடிச்சிருவாங்க மம்மியோடதுன்னு சொல்லிட்டு. அந்த நாளை இப்ப கூட மறக்க முடியாதுன்ட்டு எல்லாரும் சொல்லி சிரிச்சுட்டு இருப்பாங்க. அங்க இருந்து தான் இவங்க எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆறாங்க. செமையா ஹாஸ்டல் லைஃப்ப ரொம்ப ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. மியூசிக் பண்ணுவாங்க. அப்புறமா கார்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. ரொம்ப சூப்பரா பர்த்டே எல்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. நடு ராத்திரியில ஆசிடோட ரூம்ல வந்துட்டு பட்டாச கொளுத்தி எழுப்பி விட்டுருவாங்க. அப்புறமா அண்ணி வந்துட்டு ஸ்க்ரூ டிரைவர் வச்சுட்டு ஸ்க்ரூ எல்லாம் கழட்டிருவாங்க டோரோட ஸ்க்ரூ டிரைவர. அதுக்கப்புறமா செக்ஸா வந்துட்டு டபக்குன்னு கதவு தொறப்பாங்க. கதவே சேர்ந்து விழுந்துரும். அப்புறமா மம்மியோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே குளிச்சிட்டு இருக்கும்போது அண்ணி தூக்கிட்டு ஓடிருவாங்க. இந்த மீன்வயல்லயே அனிருத் வந்துட்டு மாயா கிட்ட வந்து போய் பேசுவாங்க. சீனியர்ஸ் வந்து உங்க கூட சேர்ந்து காஃபி குடிக்க சொன்னாங்க. சீனியர்ஸ் வந்து உங்க கூட மூவி பார்க்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போய் பேசுவாங்க. மாயாவுமே அவங்க கூட மூவி பார்க்கறதுக்காக வருவாங்க. "நீ இதெல்லாம் என்ன இம்ப்ரெஸ் பண்றதுக்காக செய்றியா?" அப்படின்னு மாயா கேட்பாங்க. "ஒருவேளை உங்கள இம்ப்ரெஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா, நான் முன்னாடியே பண்ணியிருந்திருப்பேன்" அப்படின்ட்டு அண்ணி சொல்லுவாங்க. இவங்க பேசுறது எல்லாமே மாயாவுக்கு ரொம்பவே புடிச்சிருக்கும். அப்புறமா ஸ்மோக்கிங் எல்லாம் கத்துப்பாங்க. பான் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா செக்ஸா வந்துட்டு செம்ம அழகா ஒரு டிராமா பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மிடில் கேப்லயே அவங்களோட பேண்ட் வந்து அவுந்துரும். செம்ம காமெடியா இருக்கும். எல்லாரும் சிரிச்சுட்டு இருப்பாங்க. அப்படியே அவங்களோட காலேஜ் மெமரீஸ் எல்லாம் செம்ம ஜாலியா போய்க்கிட்டு இருக்கும். இப்ப கூட அவங்க ஹாஸ்பிட்டல்ல அவங்களோட ஆல்பம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து செம்மையா என்ஜாய் பண்ணி ராகவ் கிட்ட காட்டிட்டு இருப்பாங்க. ராகவுக்குமே அத பார்க்கும்போது ரொம்பவே என்ஜாயிங்கா இருக்கும். அதுக்கப்புறமா அவங்க ஹாஸ்டல் 3 இருக்கு இல்லையா? அங்க வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல யாரெல்லாம் பெஸ்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் மேக் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது மத்த ஹாஸ்டல்ல எல்லாம் யாரெல்லாம் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பெஸ்ட்டா இருக்காங்களையோ அவங்க எல்லாரையுமே ஹாஸ்டல் 3க்கு வந்து சேஞ்ச் பண்ணிருவாங்க. இதுதான் அவங்களோட வழக்கம். ஸோ ஹாஸ்டல் 4ல அண்ணிய வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒரு ஸ்டேட் பிளேயர்ங்கிறதுனால. அண்ணி கிட்ட வந்து டைரக்ட்டா அந்த ராகியே வந்து பேசுவாங்க. "நீ ஹாஸ்டல் சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கல்ல, இப்ப ஹாஸ்டல் 3க்கு வந்துரு" அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. அன்னிக்கு வந்துட்டு மனசே வராது. அவங்க ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா, இங்க ஒரு ஃபேமிலி அட்டாச்மெண்ட்டே அவங்களுக்கு உருவாயிருச்சு. ஸோ அவங்க ராகி கிட்ட போயிட்டு "எனக்கு இது வேண்டாம். நான் இங்கேயே H4ல இருந்துக்கிறேன்னு" சொல்லுவாங்க. "என்ன தைரியம் உனக்கு? அவன் தான் H3க்கு வர்றதுக்காக செத்துக்கிட்டு இருக்கான். நீ வர்ற ஆஃபர வேண்டான்னு சொல்ற. அதுவும் திமிரா சொல்ற. அந்த டெரிக் மாதிரி. டெரிக் மாதிரி நீயும் 3 வருஷமா லூசர்ங்கிற பேரோடயே வாழு. அப்பதான் உனக்கு அறிவு வரும்னு" சொல்லிட்டு அனுப்பி வச்சுருவாங்க. ஃபர்ஸ்ட்டு அண்ணிக்கு வந்துட்டு புரியாது. அதுக்கப்புறமா தான் டெரிக் வந்துட்டு அண்ணிய பார்க்கறதுக்காக வருவாங்க. இவங்க தான் டெரிக். அவங்களோட சீனியர். ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா நிஜமாவே பிரசன்ட்லயுமே டெரிக் அண்ணிய பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு இருக்காங்க. இவங்க தான் டெரிக். ஹாஸ்டலோட பெரிய லூசர். டெரிக் வந்துட்டு அண்ணி கிட்ட வந்து பேசுவாங்க. 2 பேரும் ஒண்ணா ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் ஒரு விஷயம் அண்ணிக்கு தெரிய வருது. எதுக்காக இவங்க இப்படி தேவையே இல்லாம லூசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, இவங்க ஹாஸ்டல் வந்து ஒரு 10 ஹாஸ்டல் இருக்கும். இந்த 10 ஹாஸ்டல்லயுமே சேர்ந்து ஸ்போர்ட் ஈவென்ட் வந்து நடத்துவாங்க. அதாவது ஜெனரல் சாம்பியன்ஷிப்னு சொல்லுவாங்க. அந்த சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு ஒரு 15 வருஷமா ஹாஸ்டல் 4 வந்துட்டு வின் பண்ணவே இல்ல. அதோட ஹாஸ்டல் 4 எப்பவுமே லாஸ்ட்ல தான் இருக்கு. அதனால தான் எல்லாருமே லூசர்ஸ் லூசர்ஸ்ன்னு சொல்றாங்க. ரொம்ப கேவலமா ட்ரீட் பண்றாங்க. ஓ இவ்வளவுதானா? அதனால என்ன, நம்ம இந்த வருஷம் வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லுவாங்க. 3 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். வின் பண்ணவே முடியாது. இந்த வருஷமும் நம்ம வின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷம் நம்ம கண்டிப்பா வின் பண்ணலாம். வின் பண்ணிட்டு லூசர்ங்கிற டேக வந்துட்டு நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுவாங்க. "நீ புதுசுங்கிறதுனால இப்படி துள்ளிட்டு இருக்க. இன்னும் 1 வருஷம் போக போக லூசர்ங்கிற பேரு உனக்கே வந்து பழக்கமாயி போயிரும்" அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம்ல கரெக்ட்டா வேற ஹாஸ்டல் பசங்க வந்துட்டு "ஹே லூசர்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. டெரிக்குக்கு செம்ம கோவம் வந்துரும். "என்னமோ பழகிரும்னு சொன்னீங்க. ஆனா பாத்தீங்களா இப்ப கூட லூசர்ங்கிற பேரை கேட்டதுமே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது பாத்தீங்களா? ட்ரை பண்றதுல நம்ம எந்த விதத்திலயும் குறைஞ்சு போயிட மாட்டோம். ட்ரை பண்ணாம எப்படி நம்ம தோத்துருவோம்னு நீங்க நம்புறீங்க? நமக்கு கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம ட்ரை பண்ணலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா அண்ணி சொல்லுவாங்க. அண்ணி சொன்னத வந்து 2 நாளா டெரிக் வந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறமா டீம் மீட்டிங் ஒண்ணு போடுவாங்க ஹாஸ்டல்ஸ் எல்லாரும் சேர்ந்து. யாரெல்லாம் இந்த லூசர்ஸ் வந்து எங்களுக்கு ஓகே, இது எங்களுக்கு ஓகே தான் இந்த பேரு அப்படின்னு நினைக்கிறீங்களோ, அவங்கலாம் தாராளமா எந்திரிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க.
யாரெல்லாம் லூசர்ஸ் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தான் அங்க இருப்பாங்க. சரி, ஓகே, அப்ப நம்ம இந்த லூசர்ஸ்ங்கிற டேக வந்து நம்ம எடுப்போமா மாட்டோமா அப்படின்னு கேட்பாங்க. எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கான்பிடண்டா சொல்லுவாங்க. சரி, அப்ப நீ ஜிசிய நம்ம வின் பண்ணுவோமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி மட்டும் தான் சொல்லுவாங்க. மத்த எல்லாரும் சைலண்டா இருப்பாங்க. ஜிசிய வின் பண்ணலன்னா எப்படி நம்ம லூசர்ஸ்ங்கிற டேக் எடுக்க முடியும்னு சொல்லிட்டு டெரிக் செம்மையா கோவப்படுவாங்க. நம்ம ஜிசில வின் பண்ணுவோமா அப்படின்னு மறுபடியும் கேட்பாங்க. மறுபடியும் ஆமான்னு சொல்லிட்டு அண்ணி மட்டும் தான் சொல்லுவாங்க. செம்ம கோவம் வந்துடும் டெரிக்குக்கு. அப்போ செக்ஸா ரொம்ப கேஷுவலா இருந்துச்சு. யாரெல்லாம் ஆமான்னு சொல்றீங்களோ அவங்க எல்லாருக்கும் டெரிக்கோட அக்கௌண்ட்ல இருந்துட்டு மில்க் ஷேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஜிசில வின் பண்ணுவோமா அப்படின்னு கேட்பாங்க. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரஸா கத்துவாங்க. அவ்வளவுதான், சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸாவும் உட்கார்ந்துப்பாங்க. அதுக்கப்புறமா மிட் செம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஜிசியோட செலக்ஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும். செலக்ஷன் செம்ம மோசமா பண்ணுவாங்க. H4ல விளையாடவே தெரியாது யாருக்கும். டேபிள் டென்னிஸ் அடிக்க சொன்னா பால் வேற எங்கேயோ பறந்துரும். அப்புறமா கிரிக்கெட் ஆட சொன்னா பால் பறக்க செய்யும். அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பண்றது என்னன்ட்டு பாக்குறதுக்காக வந்துட்டு இருப்பாங்க. பாரு, இவன் பெரிய கடல் கன்னியோட பையனா இருப்பான் போல, 30 செகண்டா பொசிஷன் மாறாம அப்படியே இருக்கான் பாரு அப்படின்னு செக்ஸா சொல்லிட்டு இருப்பாங்க. அச்சச்சோன்னு சொல்லிட்டு அவனை தூக்குனா அவன் பயங்கரமான அன்கான்சியஸ் ஸ்டேட்ல இருக்கான். இவன் மட்டும் செத்துட்டான் அப்படின்னா நமக்கு ஜெயில் கன்ஃபார்ம்ன்ட்டு செக்ஸா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தண்ணியை வந்து செக்ஸா மூஞ்சிலே கொப்பளிச்சிருவான். இதுக்கு இவன் செத்தே தொலைஞ்சிருக்கலான்னு செக்ஸா சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிய வருது. அவங்க ரொம்ப ரொம்ப லேகிங்ல இருக்காங்க. இந்த லேகிங்ல இருந்தா கண்டிப்பா வின் பண்ண முடியாதுங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெளிவா புரியும். அந்த டைம்ல ராகியும் வந்துட்டு என்ன லூசஸ் எல்லாரும் சூசஸ் ஆக முடிவு பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு அவங்களும் கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தான் உட்காந்துருப்பாங்க. அதே டைம்ல ராகவோட கண்டிஷன் வந்து ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலா தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லுவாங்க. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி வந்து டாக்டர்கிட்ட கேட்கும்போது ட்ரை பண்ணலாம் கடைசி வரைக்கும்ட்டு டாக்டர் சொல்லுவாங்க. அதே இந்த சைட்ல வந்துட்டு என்ன பண்ணலான்ட்டு அண்ணி டெரிக் கிட்ட கேட்கும்போது ட்ரை பண்ணலாம் கடைசி வரைக்கும்ட்டு டெரிக் சொல்லுவாங்க. ரெண்டு பக்கமுமே இப்போ ஒரே சுச்சுவேஷன்ல தான் இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே நீங்க இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே ரொம்ப தேங்க்ஸ், நீங்க கிளம்புங்க, உங்களுக்கு ஒர்க் இருக்குல்லன்னு சொல்லிட்டு அண்ணி வந்து சொல்லுவாங்க. டெரிக் உடனே எப்பவுமே ஒர்க்குக்காக நம்ம ஃபேமிலியை அட்ஜஸ்ட் பண்றோம், இப்போ ஃபேமிலிக்காக ஒர்க் அட்ஜஸ்ட் ஆகாதா என்னன்ட்டு டெரிக் கேட்பாங்க. டெரிக் நாங்க போக மாட்டோம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எல்லாருமே போக மாட்டோம், நாங்க இங்கதான் இருப்போம்னு சொல்லி முடிவு பண்ணிடுவாங்க. அப்புறமா அண்ணி டெரிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீ கதையை ஆரம்பிச்சு வச்ச கதையை நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிச்சு வைக்கலாம் அப்படின்ட்டு டெரிக் சொல்லுவாங்க. நான் இல்லாம நீங்க எப்படி கதையை முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தவங்க வருவாங்க. இவங்க தான் இன்னொரு ஒரு லூசர். இவங்க வந்துட்டு சூப்பர் சீனியர். இவங்க எல்லாருக்குமே அவங்க பேரு தேவ்டா. இவங்க ஒரு சரியான ட்ரிங்கர். எப்ப பார்த்தாலும் குடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதோட அவங்க ஃபெயிலியரான லவ்வுக்காக தான் குடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு தேவதாஸ் மாதிரி தான் அவங்க. ஆனா சூப்பரா செஸ் விளையாடுவாங்க. இவங்க எல்லாருமே அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு மறுபடியும் கதையை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லாருமே மோஸ்ட்லி டேலண்ட் இல்லாம கொஞ்சம் பேர் இருந்தாலுமே டேலண்டட் பர்சன்ஸும் H4ல நிறைய பேர் இருந்தாங்க. நான் தேவ்டா வந்து சூப்பரா செஸ் விளையாடுவாங்க. அதோட அண்ணி வந்துட்டு பேஸ்கெட் பால், ஃபுட்பால், அப்புறம் கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க. ஆசிட் வந்து அத்லெட்டிக்ஸ்ல வந்து பெஸ்டா இருப்பாங்க. அப்புறமா டெரிக் வந்துட்டு அத்லெட்டிக்ஸ், வெயிட் லிஃப்டிங், அப்புறமா ஃபுட்பால்ல வந்துட்டு சாம்பியனா இருப்பாங்க. அதுக்கப்புறமா யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா மம்மி வந்துட்டு சூப்பரா கேரம் விளையாடுவாங்க. அது இப்பதான் அவங்க கண்டே பிடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த டேலண்டட் பர்சன்ஸ் H4ல நிறைய பேர் இருப்பாங்க. செலக்ஷன்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிரும். ஜிசியுமே ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப மோசமா தான் இவங்க விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஆல்வேஸ் எப்பவுமே H3 தான் டாப்ல இருக்கும். H4 எப்பவும் மாதிரி 0 பொசிஷன்ல தான் இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அந்த டைம்ல H3ல ராகியும் வந்துட்டு இவங்களை கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமா ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துரும். அண்ணி வந்து செம கோவத்துல இருப்பாங்க. மாயா கிட்ட வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எதுக்கு இதை இவ்வளவு பர்சனலா எடுத்துக்கிற? நம்ம இங்க படிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அந்த வேலையை பார்க்காம ஸ்போர்ட்ஸ்ல நீ வந்து இவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு அப்படிதான் தெரியும், லூசருங்கிற பேரோட இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது எங்களுக்கு தான் தெரியும். இது எங்களோட மான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமா ரெண்டு பேருக்கும் அப்படியே சண்டை வந்துரும். மீன்வயல்ல அங்க டெரிக்குமே மீட்டிங் நடத்திட்டு இருப்பாங்க. அங்கேயுமே அங்க சண்டை தான் போய்கிட்டு இருக்கும். எல்லாருமே ஒவ்வொருத்தங்க பிளேம் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அப்புறமா அண்ணி வந்துருவாங்க. ஒவ்வொருத்தங்களையா பிளேம் பண்றதுல என்ன பிரயோஜனமுமே கிடையாது. இப்போ நம்ம தோத்துருவோம்னு நினைக்கிறதுனாலதான் நம்ம தோத்துக்கிட்டே இருக்கோம். நம்ம மனசுக்குள்ளேயே நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நினைக்க ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்குதான் நம்ம ஜெயிக்கவும் ஆரம்பிப்போம்ட்டு அண்ணி சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப என்ன சொல்ல வர புரியல அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப மம்மி சொல்லுவாங்க,
நான் வந்து ஜிசில நம்ம வின் பண்ற வரைக்கும் நான் என் அம்மா கூட பேச மாட்டேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுப்பாங்க. அதாவது அம்மா கூட பேசுறதுன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். இப்ப ஜிசில வின் பண்ற வரைக்கும் அவங்க அம்மா கூட அவங்க பேச முடியாது அப்படின்னு சொன்னா, அவங்க அம்மா கூட பேசுறதுக்காகயாச்சும் அவங்க ஜிசில வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? சோ இதுதான் அவங்களோட ஃபார்முலா. நமக்கு புடிச்ச ஒரு விஷயத்த நம்ம ஜிசில வின் பண்ற வரைக்கும் செய்யாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரி டெரிக்குமே ஸ்மோக்கிங்க வந்து விட்டுருவாங்க. அவங்க ஒரு பயங்கரமான செயின் ஸ்மோக்கர். அதுக்கப்புறமா பேர்தாவும் ட்ரிங்க் பண்றத விட்டுறேன்னு சொல்லுவாங்க. அதோட ஆசிட் வந்துட்டு சும்மாவே ரொம்ப ரொம்ப கெட்ட வார்த்தை பேசிட்டே இருப்பாங்க. சரி நான் கெட்ட வார்த்தை பேசுறத விட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க எல்லாரும் சொல்லிட்டு இருக்கும்போது செக்ஸாக்கு அப்படியே பயமா இருக்கும். அச்சச்சோன்னு இருப்பாங்க. அப்புறமா செக்ஸாவோட டர்ன் வந்திருக்கும் போது சரி நானும் பாண்ட் தாட்ஸ் எல்லாத்தையும் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக்ஸாவும் சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அண்ணி வந்துட்டு நான் மாயா கிட்ட இனிமே பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே இத மாதிரி ஒவ்வொரு பிளட்ஜ் எடுத்துருவாங்க. ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டா இருந்து அந்த பிளட்ஜ வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. மாயாவே வந்துட்டு அண்ணி கிட்ட பேச வருவாங்க. ஆனா அண்ணி வந்து பேச மாட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்களோட மீன்வயல்லயே அவங்களோட ஸ்போர்ட்ஸ் வந்து பெருசா இம்ப்ரூவே ஆயிருந்திருக்காது. ரொம்ப லோல தான் இருப்பாங்க. செக்ஸாக்கு செம்ம கோவம் வந்துரும். இவ்ளோ கண்ட்ரோல்டா நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது ஏன்டா இப்படி கேவலமா விளையாடுறீங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் புடிச்சு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல வேதா வந்து சீரியஸா ஹாஸ்பிட்டல்ல இருப்பாங்க. ஏன்னா அவங்க ட்ரிங்க் பண்ணாம இருக்காங்க இல்லையா? சோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிரும். அப்புறமா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிரும். எல்லாருமே பேவடா கிட்ட வந்து பேச வருவாங்க. பேவடா வந்துட்டு நான் நிறைய பேருக்காக, என்னோட அம்மாக்காக, என்னோட அப்பாவுக்காக, எனக்காக கூட நான் அந்த குடிய விடணும்னு நினைச்சிருக்கேன். ஆனா விட முடியல என்னால அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஏன்னா அண்ணி வந்துட்டு நீங்க குடிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்க உங்க ஹெல்த்த வந்து ஸ்பாயில் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அண்ணி சொல்லுவாங்க. ஆனா நான் இந்த தடவை கண்டிப்பா என்னோட குடிய நான் விட்டுருவேன் நான் நம்புறேன்னு சொல்லிட்டு வேவ்டா சொல்லுவாங்க. அதுவும் உங்க லூசர்ஸ்க்காக தான். நம்ம லூசர்ஸ்க்காக நான் அந்த குடிய கண்டிப்பா விட்டுருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க தான் வெளியில இருக்கவங்க கூட ஜெயிக்கிறத விட நமக்கு நாமளே லூசர் இல்லைங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கறத எனக்கு புரிய வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் குடிக்கிறத விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவடா சொல்லுவாங்க. அன்னிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஃபீலா இருக்கும். எப்படியாச்சும் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா யோசிச்சிட்டே இருப்பாங்க. அண்ணி வந்துட்டு சில ட்ரிக்ஸ் வந்து கொண்டு வருவாங்க. என்ன ட்ரிக்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்ரிக் வந்துட்டு ப்ரெஷர் குக்கர். அதாவது ஆப்போனன்ட் டீம் வந்து நீ நல்லாவே விளையாட மாட்ட, பாரு அவன் கை எப்படி நடுங்குது பாரு, பாரு இப்போ விட்டுருவான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா வந்துட்டு பூஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நெகட்டிவா அப்படி சொல்ல சொல்ல அந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவன் நிஜமாவே ப்ரெஷரைஸ் ஆயிடுவான். அவன் வந்து அதை கண்டிப்பா விட்டுருவான், தோத்துருவான். அதே மாதிரி ஆப்போசிட் டீமை இவங்க எப்படி நெகட்டிவா சப்ரஸ் பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களோட டீமை என்கரேஜ் பண்றதுக்காகவும் சில பேர் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஸோ சியர் பண்றதுக்கு நிறைய பேர் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆள் செலெக்ஷனுக்கு பிடிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமா போயிருச்சு. சியர் பண்றதுக்கு நமக்கு யார் வருவான்னு சொல்லிட்டு டெரிக் கேட்டுட்டு இருப்பாங்க. உடனே செக்ஸாவோட பிளான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதாவது யாரெல்லாம் ஹெச்4க்காக சியர் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஃப்ரீயா மில்க் ஷேக் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா பிளானையுமே பக்காவா இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே நடந்துரும். ஆப்போனன்ட் டீம்ல இருக்கிற எல்லாருமே தோத்துருவாங்க. ஹெச்4 தான் வின் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. கங்க்ராச்சுலேட் பண்றதுக்காக மாயா வந்து அண்ணி கிட்ட பேச வருவாங்க. அண்ணி வந்து பேசாம போயிருவாங்க. இதை வந்துட்டு செக்ஸா நோட் பண்ணிட்டு செக்ஸா வந்து மாயா கிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க. இப்படி பிளட்ஜ் எடுத்திருக்கோம், அதனாலதான் பேசாம இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மாயாக்கு வந்து புரிஞ்சிடும். அதுக்கப்புறமா ரெண்டாவது ட்ரிக் என்ன பண்ணுவாங்கன்னா செக்ஸா வந்துட்டு மாயா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு போவாங்க. அதாவது அடுத்த நாள் வந்துட்டு அவங்களுக்கு ஹெச்3 கூட வந்துட்டு டென்னிஸ் மேட்ச் இருக்கு. ஸோ டென்னிஸ் வந்து பிளேயர் ஒரு சூப்பரான பிளேயர் வந்து வெங்கின்னு சொல்லிட்டு ஹெச்3ல இருப்பான். அவனுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு கால் பண்ற மாதிரி மிட் நைட்ல வந்து கால் பண்ணி நைட்டு ஃபுல்லா அவன்கிட்ட பேசணும். அப்ப காலையில அவன் வந்துட்டு கண்டிப்பா தூங்கி இருக்க மாட்டாங்கிறதுனால கண்டிப்பா கோட்டை விட்டுருவான், கண்டிப்பா தோத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணுவாங்க. அதே மாதிரியே அவன் தோக்கவும் செஞ்சிருவான். அதுக்கப்புறமா அண்ணி வந்துட்டு மாயா கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைப்பாங்க. ஆனா வாய் திறந்து பேசக்கூடாது இல்லையா? ஸோ பேச மாட்டாங்க. மாயாக்கு வந்து அது புரிஞ்சிடும். நீ தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிற அப்படித்தானே, இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டைம் தான் அண்ணியும் நானும் பேசலைன்னா கூட நாங்க ஒருத்தரை ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. ஆனா இப்போ நாங்க 2 பேரும் புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ணல அப்படின்ட்டு மாயா சொல்லிட்டு இருப்பாங்க. பிரச்சனை யாரு மேல, தப்பு யாரு மேலன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்னோட மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு மாயா சொல்லுவாங்க. அதே நேரத்துல என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி சொல்லுவாங்க. சில நேரத்துல நான் அவகிட்ட சாரி கேட்கணும்னு நினைப்பேன், ஆனா என்னால முடியல. அதே மாதிரி மாயா சொல்லுவாங்க, சில நேரத்துல அனிருத் கிட்ட சாரி அவன் சொல்லும் போது இட்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணணும்னு நானும் நினைக்கிறேன், ஆனா என்னால முடியல அப்படின்ட்டு மாயா சொல்லுவாங்க. அப்படியே பாஸ்ட காட்டுறாங்க. 3வது ட்ரிக்கை ரெடி பண்ணிட்டாங்க. அது என்னன்னா பாக்குறது, அதாவது காட்டுறது ஒண்ணு, பேசுறது ஒண்ணா இருக்கும். ஆனா செய்யறது வந்து வேற ஒண்ணா இருக்கும்.
அவங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு பையனுக்கு வந்து மாறு கண்ணா இருக்கும். அவன கிறிஸ் கிராஸ் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவாங்க. அவன் வந்து பவுலிங் போடுறது எல்லாமே வேற எங்கேயோ தான் போகும். ஸோ உடனே அண்ணி வந்துட்டு ஒரு இடத்துல வந்து பொசிஷன்ல நிப்பாங்க. நான் இருக்கிற இடம் தான் ஸ்டம்ப்ன்னு நினைச்சிட்டு இங்க டாஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவன் பவுலிங் போடுவான். கரெக்ட்டா அது வந்து ஸ்டம்ப்ல போய் விழுந்துரும். இதுதான் அவங்களோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரியே கிரிக்கெட்ல அவங்க வின் பண்ணிருவாங்க. அடுத்தது வந்துட்டு கபடி மேட்ச் இருக்கும். அப்போ வந்துட்டு அவங்களோட குக்குக்கு வந்துட்டு கோச் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸ போட்டு கபடி மேட்ச்க்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. பயங்கரமா ஸ்ட்ராட்டஜிஸ் குடுக்குற மாதிரி ஒரு பில்டப் குடுப்பாங்க. ஆக்சுவலா அவங்க என்ன பேசிட்டு இருப்பாங்கன்னா, வாழைக்காய் பஜ்ஜி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஆப்போசிட் டீம்ல இருக்கிற பசங்க பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் சொல்லி குடுத்துருக்காங்க போல. அப்ப நல்லா விளையாடுவானுங்க போல அப்படின்ட்டு அவனுங்களே நினைச்சுக்கிட்டு, விளையாடுறதுக்கு முன்னாடியே அவங்களோட கான்ஃபிடன்ஸ் எல்லாமே போயிரும். நிஜமாவே அவங்க தோத்தும் போயிருவாங்க. H4 தான் ஃபுல்லா வின் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா H3 கூட அவங்களுக்கு வந்து ஃபுட்பால் மேட்ச் இருக்கும். H3 வந்து செம்மையான பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஒரு 2 பிளேயர் சூப்பரான பிளேயர்ஸ் இருப்பாங்க. அவங்கள எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியலையேன்ட்டு டெரிக்கும் அண்ணியும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல செக்ஸா அத ஹெல்ப் பண்ணுவாங்க. செக்ஸா வந்துட்டு அந்த பசங்க எல்லாம் நிக்கும்போது அவங்க பக்கத்திலேயே போய் நின்னுப்பாங்க. அவனுங்க கேஷுவலாவே கைய லைட்டா நீட்டுவானுங்க. என்ன அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆக்டிங் பண்ணிட்டு அந்த பசங்க எல்லாருக்குமே ரெட் கார்டு வாங்கி குடுத்துருவாங்க. அப்பாடா முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு H4 தான் ஃபுல்லா வின் பண்ணிட்டு இருப்பாங்க. பயங்கரமா சண்டை வந்துரும். எல்லாரும் ஒவ்வொருத்தனையா புடிச்சு அடிச்சிட்டு இருக்கும்போது, மம்மி மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. "டேய் என்னடா பார்த்துட்டு இருக்க? எவனையாவது அடி" அப்படின்ட்டு செக்ஸா சொல்லுவாங்க. நேரா மம்மி போயிட்டு கண்ணாடியில ஒரு குத்து குத்திருவாங்க. அவங்க கையில அடிபட்டுரும். "என்னடா நீ இது உன்ன நீயே அடிச்சுக்கிட்டியான்னு" சொல்லிட்டு இவங்க சிரிச்சுட்டு இருப்பாங்க. ஆனா, ஈவ்னிங் வந்துட்டு அவனுக்கு மம்மிக்கு வந்துட்டு கேரம் மேட்ச் இருக்கு. இவன் எப்படி விளையாடுவான் குவார்டர் ஃபைனல்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு டெரிக் வந்து கோவப்பட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ரொம்ப ஆவேசமா மம்மி எந்திப்பாங்க. வலிக்கணும் அப்படின்னா நம்ம அதை அலோ பண்ணா மட்டும்தான் அது நம்மள வலிக்கும். நான் என்னோட வலியை எனக்கு வலிக்கிறதுக்கு நான் அலோ பண்ணவே மாட்டேன். அது என்னோட கதவை தட்டிட்டு என்னை பார்த்து பயந்து ஓடிரும் அப்படின்னு சொல்லிட்டு புரியாத மாதிரி பஞ்சுடேலா பேசுவாங்க. இவனுக்கு தலையிலயும் அடிபட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு செக்ஸா சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே காமெடியா தான் இருக்கும். அதுக்கப்புறமா கேரம் மேட்ச்சுக்கு வந்து அவங்க போயிருவாங்க. மேட்ச்ல வந்து ஃபர்ஸ்ட் டாஸ் பண்ணதுமே ரொம்ப தைரியமா தான் பண்ணுவாங்க. ஆனா டாஸ் பண்ணி முடிச்சதுமே மம்மின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா ஃபுல் மேட்சையும் அவங்க விளையாண்டு முடிச்சிருவாங்க. அன்னைக்கு மம்மியோட பிரேவரிக்கு வந்துட்டு ஃபுல் பாயிண்ட்ஸ் கிடைச்சது. ஆனா கேரம்ல H4க்கு 0 பாயிண்ட்ஸ் தான் கிடைச்சிருக்கும். போச்சு இனிமே கோல்டு எல்லாம் எடுக்க முடியாது. நம்ம வின் பண்றது ரொம்பவே சான்சஸ் வந்து சுத்தமா முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு டெரிக் வந்து கால்குலேட் பண்ணி புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. செக்ஸா சொல்லுவாங்க, அதனால என்ன ஒரு கேட்டகரியில இல்லைன்னா இன்னொரு கேட்டகரியில வின் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. எங்க வின் பண்றது அதை தானே கால்குலேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் பாரு. ஜாவ்லின்ல வந்து நம்மளுக்கு சான்சஸே கிடையாது. அதோட ஹேமர் த்ரோலயும் நமக்கு சான்சஸ் இல்ல. அதோட இங்க ஒரு 42 கேஜில ஒரு வெயிட் லிஃப்டிங் கேட்டகரி இருக்கு. அது எதுக்கு இருக்குன்னே தெரியல. 10 வருஷமா யாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்லுவாங்க. ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணல அப்படின்ட்டு அனிருத் கேட்பாங்க. 42 கேஜில இருக்கிற பையனை நீ எங்க போய் கண்டுபிடிப்ப காலேஜ்ல அப்படின்ட்டு திட்டிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல தான் அவங்களுக்கு தண்டாவோட ஞாபகம் வரும். தண்டா கிட்ட வந்துட்டு வெயிட் என்னன்னு கேட்பாங்க. அவங்க 44 அண்டர் வெயிட் தான் சொல்லுவாங்க. இல்ல இல்ல 2 கிலோ நீ எக்ஸஸா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 கிலோவை குறைக்கிறதுக்காக அந்த பையனை போட்டு பாடா படுத்துவாங்க. எனக்கு வெயிட் லிஃப்டிங்லாம் தெரியாது அப்படின்ட்டு தண்டா சொல்லுவாங்க. தெரிஞ்சா என்ன தெரியாட்டா என்ன அந்த கேட்டகரியில ஒரு பையன் வரமாட்டான். நீ போய் நின்னாலே போதும் உனக்கு தான் கோல்டு மெடல்னு சொல்லிட்டு அண்ணி ரொம்ப தைரியமா சொல்லிட்டு இருப்பாங்க. சரின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு 2 கிலோ குறைச்சிட்டு காம்படிஷனுக்கு போய் நிப்பாங்க. அங்க பார்த்தா ஹெச்டன்ல இருந்து ஒரு கேர்ள் வந்து நிக்கிற ஆப்போனண்டா. இவங்களுக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். அதுக்கப்புறமா மாயா கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்கும்போது, முன்னாடியே சொல்லியிருந்திருக்கலாம்ல, இப்பெல்லாம் நீங்க பிளான் பண்ணி இருந்திருக்கீங்க, இனிமே எதுவும் பண்ண முடியாது அப்படின்ட்டு மாயா சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமா அண்ணி வந்துட்டு தண்டா கிட்ட போய் பார்த்துக்கோ, இது வந்து ஹாஸ்டலோட மான பிரச்சனை கிடையாது, இது உன்னோட மான பிரச்சனை. நீ மட்டும் இந்த பொண்ணு கிட்ட மட்டும் தோத்தேன்னு வச்சுக்கோயேன், இந்த பசங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை பயங்கரமா கலாச்சே தள்ளிடுவாங்க. ஸோ உன்னோட மானத்தை நீயே காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு வந்துருவாங்க. எல்லாரும் பயந்து போய் தான் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டா தண்டாவும் 3 இதையுமே தூக்கி முடிச்சிருவாங்க. வின் பண்ணிடுவாங்க. எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருப்பாங்க. செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க ஹாஸ்டல்ல எல்லாரும் சேர்ந்து. அந்த நேரத்துல வேவ்டாவுமே வந்துருவாங்க. இன்னொரு எல்லாருமே ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை செலிப்ரேட் பண்றதுக்காக தான் அவங்க H3க்கு போயிட்டு டங்க் ஃபைட் பண்ணி இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா நிறைய கேம்ஸ்ல வந்துட்டு இவங்க எல்லாருமே ட்ரிப் பண்ணி தான் வின் பண்ணாங்க. ஆனா இன்னும் நிறைய கேம்ஸ்ல வந்துட்டு அவங்க டேலண்ட்டை வச்சு வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வேவ்ல வந்து செம்மையா செஸ் விளையாடுவாங்க. அப்புறமா அண்ணி எல்லாருமே நல்லா டேலண்டட் பர்சன்ஸும் இருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சும் தான் நாங்க ஸ்போர்ட்ஸ்ல வந்து வின் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் எப்பவும் போல H3 வந்து ஃபர்ஸ்ட் தான்.
H3யோட ரொம்ப பக்கத்துல தான் இருக்கு, பின்தங்கி தான் இருக்கு. இருந்தாலும் எப்படினாலும் நம்ம வின் பண்ற சான்சஸ் வந்து நமக்கு தெரியுது அப்படின்ட்டு சூப்பரான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல டெரிக் வந்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அன்னிக்கிட்ட சொல்லுவாங்க. நீ மட்டும் இல்ல அப்படின்னா இது எதுவுமே நடந்திருக்காது. நீ சொன்ன மாதிரி நம்ம வின் பண்ற சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெரிக் சொல்லுவாங்க. இந்த கதைய நீங்க தான் ஆரம்பிச்சு வச்சீங்க. நீங்க இல்லைன்னா தான் இது எதுவுமே இல்ல. நீங்க தான் இந்த கதைய ஆரம்பிச்சு வச்சீங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த கதைய முடிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட்டா ஒரு நாள் தான் இருக்கு மேட்ச்சுக்கு. மீட்டிங் போட்டிருப்பாங்க. அப்போ எல்லா ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பாங்க. அதாவது உங்களுக்கு ஒரே நாள்ல 3 மேட்ச் இருக்கு. ஃபைனல் மேட்ச் எல்லாமே. 3மே அவங்க H3 கூட தான் காம்பீட் பண்ணணும். அதோட அவங்க அந்த 3லயுமே வின் பண்ணா மட்டும் தான் அவங்க வின் பண்ண முடியும். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல தான் அவங்க லீடிங்ல இருக்காங்க. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான். ஸோ 3 மேட்ச்லயுமே அவங்க வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே எப்படியாச்சும் வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஸ்பிரிட்டோட தான் சரி இப்ப ரெஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தூங்குறதுக்காக போவாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் வந்துட்டு இப்ப பிரசன்ட்ல வந்து அண்ணிய கூப்பிடுவாங்க. ராகவோட கண்டிஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமா தான் இருக்கு. அடிக்கடி ஃபிக்ஸ் வேற அவனுக்கு வருது அப்படிங்கிறதுனால நம்ம சர்ஜரி வந்து கண்டிப்பா பண்ணணும்னு சொல்லுவாங்க. 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். கன்சர்ன் ஃபார்ம்ல எல்லாம் சைன் பண்ணும்போது அனிருத் ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இவங்க ஹாஸ்பிட்டல் ராகவ் கிட்ட வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அவங்க கிளம்புறோங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நீ ரெஸ்ட் எடுன்ட்டு மாயா சொல்லிட்டு இருப்பாங்க. டெக்ஸா சொல்லுவாங்க. அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா நாங்க அந்த நாள் முழுக்க சஸ்பென்ஸ்ல தானே இருந்தோம். அதே மாதிரி நீயும் சஸ்பென்ஸ்ல இரு கிளைமேக்ஸ கேட்கறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே வீட்டுக்கு வந்துருவாங்க. வீட்டுக்கு வந்ததுமே மாயாவும் அனிருத்தும் ரொம்ப ரொம்ப அழுவாங்க. அனிருத் ரொம்ப ரொம்ப அழுவாங்க. எல்லாமே என்னாலதான், நான் தான் அவனுக்கு அதிகமான ப்ரெஷர் கொடுத்துட்டேன். அவனோட பிரச்சனையே நான் தான். நான் ஒரு நல்ல அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அனிருத் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா நான் அவனுக்கு பாஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு நான் சொன்னேன். ஆனா நீ ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னு சொன்னா எந்த பிரச்சனையும் இல்லைன்ட்டு நான் அவன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நான் அவனை கஷ்டப்படுத்துனது நான் தான், என் மேலதான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. பசங்களை ப்ரெஷரைஸ் பண்றதே அப்பா அம்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கேட்டுட்டு எல்லாருமே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம்ல மம்மி ரொம்ப ரொம்ப அழுதுருவாங்க. மம்மி அவங்க பையனுக்கு கால் பண்ணி பேசுவாங்க. நீ A+ எடுத்த மேக்ஸ்ல அப்படின்னு சொன்னா நான் உனக்கு வந்து பைக் வாங்கி தரேன்னு சொன்னேன்ல. ஆனா நீ A+ எடுத்தாலும் சரி C+ எடுத்தாலும் என்ன கிரேட் எடுத்தாலும் சரி அப்பா உனக்கு கண்டிப்பா பைக் வாங்கி தருவேன். நீ இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இதை கேட்டுட்டு இருக்கும்போது அன்னிக்கு ரொம்ப ரொம்ப ஃபீலிங்கா இருக்கும். அவங்களுமே ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறமா மாயா அண்ணி கிட்ட நீ வந்து நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். நீ ஒரு நல்ல அப்பா தான். நீ ரொம்ப பாசமா தான் என் குழந்தைய பார்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி 2 பேருமே அதுக்கப்புறமா சாரி கேட்டுட்டு 2 பேருமே ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறமா அந்த டைம்ல டாக்டர் கிட்ட இருந்து கால் வரும். எமர்ஜென்சி கால். ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல ராகவ் இருக்காங்க. இன்னும் 15 மினிட்ஸ்ல கண்டிப்பா ஆபரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுவாங்க. கதையை முழுசா அவன் இப்ப கேட்டே ஆகணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க. நான் இந்த கதையை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சி ஒரு 10 நிமிஷம் டைம் வாங்கிட்டு ராகவ் கிட்ட பேசுறதுக்காக அண்ணி போவாங்க. அப்படியே கிளைமேக்ஸ் சீனுக்கு வருது. ஆக்சுவலா H4 வந்து வின் பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல ராகி வந்துட்டு பேவ்டாவை பார்க்கறதுக்காக வருவாங்க. பேவ்டாவுக்கு வந்துட்டு ஒரு பியர் பாட்டில் வந்து கிஃப்ட் பண்ணுவாங்க. நீ குடிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். நீ இப்ப குடிக்காத. நீ ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னா அப்ப குடி. இல்ல நீ தோத்துட்ட அப்படின்னு சொன்னா அப்ப குடி. இப்ப மட்டும் குடிக்காத அப்படிங்கிற மாதிரி அண்டர்லைன் பண்ணி சொல்லிட்டு போவாங்க. பேவ்டா வந்துட்டு அந்த பாட்டிலையே பார்த்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா 3 மேட்ச் இருக்கும் அவங்களுக்கு. செஸ்ல மேட்ச் இருக்கும், அப்புறமா ரிலே இருக்கும், அதுக்கப்புறமா பேஸ்கெட் பால் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செஸ் மேட்ச்க்காக அண்ணி வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பேவ்டா வந்துட்டு ரொம்ப ரொம்ப லேட்டா தான் வருவாங்க. நீங்க புடிச்சிட்டு வந்திருக்கீங்களா என்ன அப்படின்ட்டு அண்ணி கேட்பாங்க. தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு பேவ்டா வந்துட்டு இப்ப விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அன்னைக்கு வந்து பேஸ்கெட் பால் மேட்ச் இருக்கு அப்படிங்கறதுனால அண்ணி கிளம்பிடுவாங்க. இன்னொரு பக்கத்துல ரிலேக்கு வந்து எல்லாரும் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஆசிடும் டெரிக்கும் ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. அப்போ டெரிக்கோட கால்ல வந்து ஸ்பைக் ஷூவை போட்டு ஒருத்தன் மிதிச்சிருவான். வெறும் ஆக்சிடென்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ராகி சொல்லுவாங்க. ஆனா டெரிக்கோட கால்ல பயங்கரமா அடிபட்டுரும். அதுக்கப்புறமா ராகியும் வந்துட்டு பேஸ்கெட் பால் மேட்ச்சுக்கு இங்க வந்துருவாங்க. ராகி அண்ணி எல்லாரும் பேஸ்கெட் பால் மேட்ச்ல இருப்பாங்க. அப்போ ஃபுல்லாவே H3 சொல்லிட்டு தான் சியர் பண்ணுவாங்க. என்ன நினைச்ச H4க்கு மட்டும் தான் சியர் பண்றதுக்கு ஆளுங்க கிடைப்பாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ராகி சொல்லுவாங்க. 3 இடத்துலயுமே மீன்வாயில்ல கேம் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். செஸ்ல வந்துட்டு பேவ்டா வின் பண்ணிடுவாங்க. ஆக்சுவலா பேவ்டா குடிக்கவே இல்லை. நான் குடிப்பேன்னு சொல்லி நீங்க தப்பு கணக்கு போட்டுட்டீங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரிலேல ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ஆசிடும் அதுக்கப்புறம் டெரிக்கும் ரொம்ப வலியோட ரிலேலையும் வின் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா எல்லாருமே பேஸ்கெட் பால் கோர்ட்ல தான் இருப்பாங்க.
பேஸ்கெட் பால்ல ரொம்ப க்ரூஷியலா ஒரு 6 செகண்ட்ஸ் தான் இருக்கும். அதுல 3 பாயிண்ட் டாஸ் பண்றதுக்காக அவங்க பால தூக்கி போடுவாங்க அண்ணி. கரெக்ட்டா அந்த பால் அப்படியே ஸ்லோ மோஷன்ல போகும். அது உள்ள போற மாதிரியே போயிட்டு வெளியில விழுந்துரும். H4 தோத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணிருவாங்க. எல்லாருமே ரொம்ப ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க. இத கேட்டுட்டு ராகவ்க்கு அப்படியே அழுகையா வரும். "நீங்க இவ்ளோ கஷ்டப்பட்டு தோத்துட்டீங்களா?" அப்படின்ட்டு ராகவ் கேட்பாங்க. அப்போ உங்களுக்கும் சூசைட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணலையா? அப்படின்னு கேட்பாங்க. இல்ல அப்படின்ட்டு அண்ணி சொல்லுவாங்க. எல்லாருமே இல்லன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் அண்ணி சொல்லுவாங்க, ஏன்னா அன்னையில இருந்து நாங்க லூசர்ஸ் இல்லன்னு சொல்லுவாங்க. அப்படியே பாஸ்ட்ட காட்டுறாங்க. இவங்க எல்லாரோட எஃபோர்ட்ஸையும் இவங்க ட்ரை பண்ணதையும் பார்த்துட்டு, ராங்கியே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க லூசர்ன்னு தான் கூப்ட்டுருப்பாங்க. ஆனா இப்போ அவங்க சாம்பியன்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க H4 டீம பார்த்துட்டு. அவங்களே கிளாப் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எல்லாருமே கிளாப் பண்ணி அப்ளாஸ் பண்ணுவாங்க. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அப்ரிசியேஷன பார்த்ததுமே அப்படியே எமோஷனல் மொமெண்ட்டா இருக்கும் H4 டீமுக்கு. அப்படியே ஷாக் ஆகி சந்தோஷத்துல இருப்பாங்க. அப்ப அனிருத் சொல்லுவாங்க, "உன்னோட ரிசல்ட் முடிவு பண்ணாது நீ லூசரா இல்லையான்ட்டு. நீ ட்ரை பண்றது தான் முடிவு பண்ணும் நீ லூசரா இல்லையான்ட்டுன்னு" சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டர் வந்துருவாங்க. அதாவது அவங்கள ஆப்பரேஷன் தியேட்டருக்கு கூட்டிட்டு போறதுக்காக. "இத மட்டும் நீ கேட்டுக்கோ. நீ இப்போ போயிட்டு வா. ஒரு லூசரா இல்ல, ஃபைட்டரா போயிட்டு வா" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. எல்லாருமே சியர் பண்ணி ஆப்பரேஷன் தியேட்டருக்கு அனுப்பி வைப்பாங்க. அப்படியே ராகவோட வாய்ஸ் ஓவர் கேக்குது. நம்ம வாழ்க்கையில வெற்றி தோல்விங்கிற ஓட்டத்துல நம்ம வாழ்க்கைய வாழ மறந்துடுறோம். இந்த சில நாட்கள்ல நான் ஒரு பெரிய பாடத்த கத்துக்கிட்டேன் அப்படின்ட்டு ராகவ் சொல்லுவாங்க. அப்படியே கட் பண்ணா ஒரு கார்ல வந்துட்டு ராகவ் போய்க்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா போய்க்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க காலேஜ் ஜாயின் பண்றதுக்காக போய்க்கிட்டு இருக்காங்க. "நான் காலேஜ் புதுசா ஜாயின் பண்றதுக்காக போறேன். என்ன மார்க், என்ன டிபார்ட்மெண்ட், என்ன ரேங்க் இது எல்லாத்தையும் கேட்காதீங்க. நான் காலேஜுக்கு போக போறேன். புது ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன். புது லைஃப் ஸ்டார்ட் பண்ண போறேன். அதோட நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இந்த லைஃப்பை என்ஜாய் பண்ண போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியா அவங்க காலேஜுக்கு போய்க்கிட்டு இருக்காங்க. காலேஜுக்கு வந்து ஹாஸ்டல் கிட்ட போனதுமே அவங்க ஒரு பையன் வந்துட்டு ஹாய் சொல்லிட்டு பேச ஆரம்பிப்பான். "படிக்க மட்டும் தான் செய்வியா? இல்ல விளையாடவும் செய்வியா?" அப்படின்னு கேட்பான். ராகவ் அப்படியே சிரிச்சுட்டே அந்த பக்கம் பார்ப்பாங்க. "அங்க என்னத்த பார்க்குற?" அப்படின்ட்டு அந்த பையன் கேட்பான். அந்த சைட்ல இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நின்னு ராகவ சியர் பண்ணி அனுப்பி வைப்பாங்க. ராகவ் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா அவனோட காலேஜ் லைஃப்ப அப்படியே ஸ்டார்ட் பண்றான். ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தோட, வாழ்க்கைய என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு எண்ணத்தோட. இதோட இந்த படம் ஹாப்பியா முடியுது. நம்மளோட வெற்றி முடிவு பண்ணாது நம்ம லூசரா இல்லையான்ட்டு. நம்ம எந்த அளவுக்கு ட்ரை பண்றோமோ, நம்ம முடியிற அளவுக்கு ட்ரை பண்ணாலே நம்ம லூசர் இல்ல அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிறது தான் உண்மை. உண்மையில நம்ம ஜெயிக்கிறோம், தோக்குறோங்கிறதுலாம் பிரச்சனை இல்ல. நம்ம ட்ரை பண்றது தான் முக்கியம் அப்படிங்கிற ரொம்ப சூப்பரான, ரொம்ப தேவையான ஒரு மெசேஜ் இந்த படத்துல சொல்லியிருக்காங்க. இந்த படத்தோட கதையை நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் டேப் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனையும் டேப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.